இறைநிலை என்பது ஒரு நிலை. அது வந்து வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த 4 தன்மையை ஒருங்கே கொண்டுள்ளது. அதே போல் அதுக்கு வந்து திறன்கள் பார்த்திங்கன்னா தன்மாற்றம், இயல்பூக்கம், துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்களெல்லாம் வச்சு தான் அந்த இறைநிலை இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு மகரிஷி சொல்கிறார். இறைநிலைனா எப்படி இருக்குமா? பேராற்றல் வெட்ட வெளியாக இருக்குல்ல, அது வெட்ட வெளி கிடையாது. அதுக்குள்ளார பேராற்றல் இருக்குது. பேரறிவு, அதுதான் எல்லா அறிவையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பேரறிவு இன்னும் எங்கெங்கே என்ன வரணும், எப்படி வந்து இந்த கோள்கள்லாம் சுற்றி வரணும், இந்த சூரியன் எப்படி இயங்கணும், எல்லாத்தையும் வந்து ஒரு வடிவமைச்சிருக்கு இல்லையா? யாராவது வடிவமைக்க முடியுமா அந்த அறிவு இல்லாட்டி? காலம், ஒரு நிகழ்ச்சிக்கும் இன்னொரு நிகழ்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம். காலம், பேரறிவு, காலம், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வற்றாயிருப்பு. வற்றாயிருப்புன்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எவ்வளோ தான் அதிலேருந்து உருவாகிட்டே இருந்தாலும், அண்ட சராச்சரங்கள் உருவாகிட்டே இருந்தாலும் அது வந்து அதனுடைய தன்மை, அதனுடைய ஆற்றல் குறையவே குறையாது. அதுக்கு தான் வந்து இது சொல்கிறோம். அதிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜடப்பொருட்களும் இந்த உயிரினங்களும். 5 பூதங்கள் வந்துருச்சு. 5 பூதங்கள்லேருந்து இந்த ஜடப்பொருட்கள்லாம் வந்தது. ஜடப்பொருட்கள்லாம் என்ன இருக்கும்? இயக்கம், துல்லியம், ஒழுங்கமைப்பு, பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. உயிருள்ளவற்றில் இது கூட சேர்ந்து பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி கூட சேர்ந்து என்ன இருக்குன்னா உணர்தல், மனம் என்ற மனம் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஜடப்பொருளுக்கு வந்து பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி. ஒரு ஜடப்பொருள் வந்து பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஜடப்பொருள். அது வந்து எதனால் அணுக்களால் ஆக்கப்பட்டது, அதுதான் பேட்டர்ன். ப்ரிசிஷன்னா துல்லியம், இந்த இடத்துல தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது. இயக்க ஒழுங்கு, அது வந்து தன்னுடைய அச்சில் சாய்வாதம். பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சாய்வாதம் சுற்றும், நேராக இருக்காது, நேராக சுற்றி வராது. சூரியனை வந்து ஒரு அச்சில் கொஞ்சம் ஒரு டிகிரி சாய்வாக தான் சுற்றிட்டே ஓடி வரும். சரிங்களா? அதுதான் இயக்க ஒழுங்கமைப்பு. இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருக்காங்க? நீ வந்து 24 மணி நேரம் ஆனால் நீயே சுற்றிக்கணும், 365 நாள் ஆனால் சூரியனை சுற்றி வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆற்றல் தான் முடிவு பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து இதெல்லாம் நிகழ்ந்துக்கிறது. இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன சூரிய குடும்பம். இந்த மாதிரி பல கோடான கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் பால்வெளி வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. பல கோடிக்கணக்கான சூரியன்கள், அதுக்கு எத்தனை பூமி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இது வந்து பால்வெளி மையம், பால்வெளி வீதின்றது ஒரு கேலக்ஸி. இந்த கேலக்ஸியை போல் கோடான கோடி கேலக்ஸி இயங்கிட்டு வருது. இப்போ நினச்சி பாருங்கள், அதனுடைய ஆற்றல், அதனுடைய அறிவை நினச்சி பாருங்கள், அதனுடைய காலத்தை நினச்சி பாருங்கள். அது வந்து அல்ல குறையாத வற்றாயிருப்பு. அதுக்கான திறன் என்னன்னா அதுவே தான் ஜடப்பொருளாகவும் மாறுது, அதுவே தான் எல்லா உயிரினங்களாகவும் மாறுது. அதுதான் தன்மாற்றம். இயல்பூக்கம்ன்றது ஒவ்வொரு விஷயத்துலேயும் உள்ளார பொதிந்திருக்கிற அறிவு, அதுதான் இயல்பூக்கம். ஒரு உப்பை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் கரைஞ்சிருது, தண்ணியும் அந்த தன்மையாக மாறிடுது. அந்த மாதிரி உப்பை எடுத்து நாக்கில் போட்டால் நமக்கு வந்து அந்த உப்பு வந்து ரியாக்ட் ஆகி அது வந்து நம்ம நாக்கு கூட வினை புரிஞ்சு, நம்ம எச்சிலில் வினை புரிஞ்சு அதனுடைய தன்மையை காட்டுது. அதனுடைய தன்மையை உணரக்கூடிய ஆற்றல் நம் நாவிற்கு வருகிறது இல்லையா? பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி, இயக்க ஒழுங்கமைப்புனா இதுதான். அதனுடைய இயக்கத்திலேருந்து மாறவே மாறாது. அதே போல் தன்மாற்றம், இயல்பூக்கம்னா ஒரு இயல்பூக்கம்னா அதுக்கே உண்டான இயல்பு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதற்கான விளைவு. இப்போ பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றினா பகல் இரவு வருது. அந்த மாதிரி வந்து 365 நாள் சுற்றினா வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்குது. அந்த மாதிரி எவ்வளோ லட்சக்கணக்கான வருஷம் சுற்றி வருது இல்லையா? அந்த மாதிரி வந்து அது தன்னால் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கான இயக்கத்தில் வந்து சிறிதும் பிழகாது, அதாவது சிறிதும் தவறாமல் வந்து அது பாட்டு அதனுடைய இயக்கத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனால தான் இரவு பகல் உண்டாகுது. அதனால தான் நமக்கு வந்து
நாட்காட்டியில் வருடங்கள் போய்க்கொண்டே இருக்கிறது, வயதாகிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? பிறகு வந்து நம்ம எதுக்காக வந்து இதெல்லாம் சொல்கிறோம்? மகரிஷி வந்து இதுக்கான திறம்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய செயல்கள் வந்து இன்பங்களை தரக்கூடிய செயல்களாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ வந்து உயிரினங்கள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்? இறைநிலையிலேருந்து வந்தது. அந்த இறைநிலைக்கு ஒரு துன்பமான ஒரு விஷயம் கொடுக்கும் பொழுது அந்த துன்பம் வந்து திரும்ப வந்து நம்மக்கிட்டே இறைநிலையாக இருக்குது. அது பல மடங்கு பெருகி நம்மக்கிட்ட வரும். உங்ககிட்ட இருக்கிறதோ அதே உயிர் தான், உங்ககிட்ட இருக்கிறதோ அதே உயிர் தான், உங்ககிட்ட இருக்கிறதோ அதே உயிர் தான். ஒரே உயிர் பலவித வடிவங்கள் எடுத்திருக்கு. அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து எந்த உயிர்களுக்கும் நமக்கு வந்து துன்பம் தரக்கூடாதுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து வளர்ந்து விட்ட ஒரு பிறவி, 6வது அறிவு. அதனால் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பூமி சுற்றுதுன்னா அது ஜடப்பொருள், அது வந்து ஒரு நாளைக்கு சுற்றும் போது இரவு பகல் உருவாகுது. இப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லேருந்து வினை வந்து விளைவாகும். அந்த வினைகள் தான் நமக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ நமக்கு வாழ்நாளில் தெரிந்து கொண்டிருக்கிறது. அது தெரியும் பொழுது நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் பிறருக்கு வந்து துன்பம் தரக்கூடாதுன்னு வந்து நினைக்கவே மாட்டோம். இந்த துன்பம் தான் ஒரு 10 வருஷம் பொறுத்து, நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய துன்பம் தான் 10 வருடங்கள் கழித்து நாளைக்கு எனக்கு நோயாக வரலாம், என் குடும்பத்தில் சிக்கலாக வரலாம், சமுதாயத்தில் பெரிய குழப்பமாக வரலாம். அந்த மாதிரி வருது இல்லையா? அதுக்காக தான் நீங்கள் நன்மையை செய்யணும், நல்ல விஷயங்கள் செய்யணும். நன்மைன்றது இல்லை, நல்ல விஷயங்களை. ஸோ அதாவது ஒரு உயிருக்கு என்ன பண்ணுவீங்க? நல்ல விஷயங்கள் சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய, அதுக்கு துன்புறுத்தக்கூடாது. அதுதான், அதுக்கு தான் வள்ளுவர் வந்து அழகாக அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. அவர் பெரிய மகான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். தாமே வரும், யாரும் கொடுக்க வேணாம். புரிஞ்சு போச்சு? அதனால தான் பெரியவங்கள்லாம் வந்து திருவாசகத்தெல்லாம் வந்து அழகாக வந்து இறைவனை யாருன்னு பாடியிருக்காங்க. மகரிஷி நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு. அவங்க கவிகளாக கொடுத்துட்டாங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானென தென்ற வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றையை என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இறைநிலை அது பக்தி யோகமாக இருக்கலாம், ஞான யோகமாக இருக்கலாம், ராஜயோகமாக இருக்கலாம். எந்த வித யோகங்களாக இருந்தாலும். பக்தி யோகம் கீழ்த்தரமானது கிடையாது. ஆண்டாள் வந்து பக்தி யோகத்தின் மூலமாகத்தான் பெருமாளை அடைய முடியும், பகவானை அடைய முடியும். அந்த போல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார் இல்லையா? அவர் காளி தேவியை வழிபட்டு தான் பக்தி யோகத்தில் தான் அங்கே போனார். அதனால் வந்து ஒவ்வொரு யோகமும் சிறந்த யோகம் தான். பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், கர்மயோகம். இந்த 4 யோகங்களையும் 4 வந்து நம்ம சேர்த்து தான் பண்ண முடியும். நம்ம தனித்தனியாலாம் போயிட்டு பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த போல் வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது, அந்த போல் நேரங்களும் கிடையாது, அந்த போல் சூழ்நிலையும் அமைவது கிடையாது. அதனால் வந்து என்னென்ன எப்பப்போ வந்து அந்த இறைநிலையை எப்படி நினைக்க முடியுமோ, பக்தியின் மூலமாகவும் சரி, நீங்கள் பகுத்துணர்தல் மூலமாகவும் சரி, உணர்ந்துக்கிட்டே வந்து இருக்கணும். அதனால தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க, அப்பப்போ வந்து ராமநாமத்தை சொல்லு, அப்பப்போ சிவாய நமன்னு சொல்லு, அப்பப்போ முருகான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த அருள் ஞானம் வரணும். நம்ம இருக்கும் பொழுதே வந்து அந்த அருள் ஞானத்தில் இந்த முற்றறிவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவு வந்தால் தான் நீங்கள் முழுமை அடைந்து நம்முடைய மகரிஷி மாதிரி ஆக முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து அந்த வழியாக பயணிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். அதுக்கு தான் வந்து திருவாசகத்தில் இன்னொரு அழகான பாடல், எனக்கு பிறப்பு இறப்பை பற்றி கவலை இல்லைப்பா, எனக்கு உன்னுடைய அருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சாமிக்கிட்ட கேட்குறாரு. மாணிக்கவாசகர்னு பெரிய மகான் அவங்கெல்லாம். யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே, உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா எனக்கு மனுஷனாக பிறந்தாச்சு, பிறப்பு இறப்பு நிச்சயம், அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வந்து மண்ணை ஆளக்கூடிய தகுதியும் இல்லை வந்து அரசனாக ஆகக்கூடிய தகுதியும் எனக்கு கொடுத்தாலும் அதுவும் எனக்கு வேணாம். எனக்கு என்ன வேணும்னா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், உன் மீது பக்தியாக இருக்கணும், அந்த அருளை தா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தானே வள்ளுவர் சொல்லியிருக்காரு,
அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லாகி ஆங்கு அப்படின்னு. அதுதான் வந்து முற்றறிவு. அந்த அறிவை பெறுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் ஏட்டுக்கல்வியை படித்து முடிச்சிட்டா போதும், நான் பிஎஸ்சி படிச்சுட்டேன், எம்எஸ்சி படிச்சுட்டேன், இல்லை கலெக்டர் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மூட்டை கட்டி வச்சிடுறோம். அதுக்கு மேலே பயணிக்கவே மாட்டோம். அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போல் பயணித்தவர்கள் தான் பெரிய மகான்களாகிறார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பயணத்தில் வந்து நம்மளை இணைச்சிக்கிட்டு மெதுவாக போயிட்டே இருக்கணும். அந்த அருள் எப்போ கிடைக்குதோ அப்போ தன்னால் வந்துடும். அதுக்கு தான் சம்பந்தர் சொல்கிறார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா சாதாரணமாக வர முடியாது. நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு நல் வினைகள் தான் இங்கே கொண்டு வந்திருக்கு உங்களை. அது வந்து நாளடைவில் வந்து உங்களை வந்து சின்ன சின்ன விதைகள்லாம் நாளைக்கு வந்து மரங்களாக வளர்ந்து பெரிய விருட்சங்களாக மாறி அது உங்களுக்கும் நன்மையை கொடுக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும் நன்மையை கொடுக்கும், இந்த சமுதாயத்துக்கும் பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அதுதான் மகரிஷி இந்த இதில் முற்றறிவில் சொல்கிறார். அதனால் அந்த முற்றறிவை பெறுவதற்கு அனைவரும் முயற்சி செய்தல் வேண்டும். இதுதான் இதனுடைய சாராம்சம். வாழ்க வளமுடன்.